வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பு யோகம் நிகழ்ச்சி. இன்று நாம் 6/3/2026 வெள்ளிக்கிழமை 12 ராசிக்கான ராசி பலன் பார்ப்போம். நண்பர்களே, அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் அன்பு ஜோதிடரான அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மாசி 22வது நாள் வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த நன்னாள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளி பிறக்க போகுது. மனசுல எந்த கவலையும் வச்சுக்கிறாதீங்க. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் சூப்பரா நடக்கும். தைரியமா செயல்படுங்க. ஒரே சிந்தனையா செய்யுங்க. நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நட்சத்திர மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. காலம் கைகூடுவரும் நண்பர்களே, கவலை எதற்கு? உற்சாகமாக இன்றைக்கு களத்தில் இறங்குங்கள். உங்க ராசிக்கு இன்னைக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்துட்டு இருக்குன்னு பார்ப்போம் நண்பா விரிவா. இன்றைக்கு காலை 10:20 மணி வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு கன்னிர் ராசியில இருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சித்திரை நட்சத்திரத்தினால ஒரு புது பொலிவும் வேகமும் தானாய் வந்துடும். குறிப்பா தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பொற்காலம் என்று சொல்லலாம் நண்பர்களே. மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தொழில ஒரு வேகம் எடுக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு சீக்கிரமா கையெழுத்தாகும். மனைவியோட ஆதரவு உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. பிள்ளைகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்க. ஆரோக்கியத்தில் இன்னைக்கு அதிக உற்சாகத்தோடு இருப்பீங்க. வேலைகள் சுலபமா முடியும். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு உகந்த நாள் என்பதால் இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நினைச்ச ஒரு பொருளை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. மனைவி வழியில ஒரு சுப செய்தி தேடி வரும். இது உங்க குடும்பத்தையே மகிழ்ச்சியை ஆழ்த்தும். தொழில இருந்த தேக்க நிலை மாறி இன்னைக்கு பெரிய முன்னேற்றம் தரும் நண்பர்கள். ஆரோக்கியத்துல கண்ணில் இருந்த சின்ன சின்ன எரிச்சல் நீங்கி தெளிவு கிடைக்கும். துர்க்கை அம்மனுக்கு எழுச்சம்பதம் தீக்கி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்போம். மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு தைரியம் கூடும் நாள். எதையும் துணிச்சலா செய்வீங்க. தொழில புது புது ஐடியாக்கள் தோன்றும். காரியங்களை எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா முடியும். மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை தரும். பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமான கவலைகள் இன்னைக்கு தீரும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியத்துல நரம்பு சோர்வு நீங்கி உடல் பலம் கூடும். காய்கறி நிறைய சாப்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. சிறப்பா இருக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் பிரம்ம இருக்கிறதால வீட்டுல மகிழ்ச்சி தங்கும். தொழில நீங்க செஞ்ச உழைப்புக்கு ஏற்ற லாபம் இன்னைக்கு பல மடங்கா வந்து சேரும். மனைவியோட ஒத்துழைப்பால ஒரு பெரிய குடும்ப சிக்கல்ல இருந்து சீக்கிரம் வெளியே வருவீங்க. குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை தேடி தருவாங்க. ஆரோக்கியத்துல சளி தொந்தரவு குறையும். கவலைப்பட தேவையில்லை. சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடுங்க. நன்மை நடக்கும். சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் மற்றும் வீரியம் கூடும் அற்புதமான நாள். நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலைகள் வேகம் எடுக்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி மகிழ்வீங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டிகளை ஜெயிச்சு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. ஆரோக்கியத்தில் முதுகுவலி குறைய சரியான ஓய்வு எடுங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உடல் புத்துணர்ச்சி பெறும் நண்பர்களே. கன்னிராசி நேயர்களே, தனஸ்தானத்துல சந்திரன் வர்றதால இன்னைக்கு பணம் மழைதான் உங்களுக்கு. தொழில இருந்த இழுபறிகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் சீக்கிரமா முடியும். மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆரோக்கியத்துல செரிமான பிரச்சனை நீங்கி நல்லா சுகமா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்போம். துலாம் ராசி நேயர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியிலே இருக்கிறார். அதனால மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகள் பள்ளியில முதல் இடத்துக்கு வந்து உங்களை மகிழ்விப்பாங்க. ஆரோக்கியத்துல இடுப்பொலி குறைய பச்சை காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்குங்க. துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அது எல்லாமே சுப செலவு தான். தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலைகள் வேகம் எடுக்கும். மனைவியோட
ஆலோசனைனால ஒரு பெரிய சொத்து வாங்குற முயற்சி கைகூடும். குழந்தைகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமா பாசமா இருப்பாங்க. ஆரோக்கியத்துல உடல் உஷ்ணம் குறைய இளநீர் குடிங்க. வராகி அம்மனை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானத்துல சந்திரன் வர்றதால இன்னைக்கு உங்களுக்கு ராஜயோகம் தான். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சீக்கிரமா முடிவுக்கு வரும். வெற்றி அடையும். மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு கொஞ்சம் தைரியத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக ஒரு முக்கிய முதலீடு செய்வீங்க. ஆரோக்கியத்துல மூட்டி வலி நீங்கும். கவலைப்பட தேவையில்லை. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்போம். மகர ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு வேலையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். தொழில இருந்த தேக்க நிலை மாறி இன்னைக்கு புது புதுவாக பிறக்கும். பாருங்க, மனைவியோட சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம், நல்லா ஒரு கோவிலுக்கு போறதுக்கு ஒரு அருமையான திட்டம் போடுவீங்க. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. ஆரோக்கியத்துல வாயு தொல்லை நீங்கி இஞ்சி சார் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்போம். கும்பராசி நேயர்களே, பாகியஸ்தானத்துல சந்திரன் வர்றதால அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும். கதவை தட்டும்னா நீங்க உங்களுக்கு இறையருள் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு இருக்கு. நீங்க நீண்ட நாளா யோசிச்ச விஷயம்னா நல்ல ஐடியா வரும் உங்களுக்கு. தொழில இருந்த சின்ன சின்ன தடைகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் சீக்கிரம் முடியும். மனைவியோட ஒத்துழைப்பால வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் நிலவும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை சந்தோஷப்படுத்தும். ஆரோக்கியத்துல கணுக்கால் வலி குறைய நடைப்பயிற்சியை குறைச்சுக்குங்க. சிவபெருமானுக்கு விழுவிலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. மீனராசி நேர்களே, இன்றைக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் உங்க ராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிடும். தொழில் இருந்த பழைய பாக்கிகள் இன்னைக்கு வசூலாக தொடங்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசை நிறைவேற்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஆரோக்கியத்துல பாத எரிச்சல் குறைய வெந்தய நீர் குடிங்க. குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும். இன்றைய விசேஷ அம்சம் என்ன கேட்டீங்கன்னா, சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். இன்னைக்கு காலையில 10:26க்கு அப்புறம் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழில் ஒரு பெரிய அதிரடி முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பா ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். நீண்ட நாள் நினைச்ச ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு சீக்கிரம் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு திருமண பேச்சுவார்த்தையில் கைவேகம் இருக்கும் நண்பர்களே. ஆரோக்கியத்துல உடல் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. இன்றைக்கு மாலை முருக பெருமானை வழிபாடு செய்யுங்க. சகல நன்மை உண்டாகும். நண்பர்களே, இன்றைக்கு 12 ராசிக்கும் சுக்கிரன் மற்றும் சந்திரனின் சஞ்சார பலன்களை விரிவா பார்த்தோம். மனசுல நம்பிக்கையோடு இருங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த நன்னாள் அற்புதமான அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.